என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி சொல்வே, உமது புகழ் பாடுவே. என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி சொல்வே, உமது புகழ் பாடுவேன். என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி சொல்வே, உமது புகழ் பாடுவே. எப்போ ஒரு மனுஷன் என்ன நடந்தாலும் எப்படி நன்றி சொல்ல முடியும்? யார் கைவிட்டாலும் எப்படி நன்றி சொல்ல முடியும்? யார் நம்மை விட்டு விலகினாலும் எப்படி இன்னைக்கு நன்றி சொல்ல முடியும்? என்ன தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நன்றி சொல்ல முடியும்? அந்த நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறா? நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்ய கர்த்தர் விரும்புகிறா? அதனால் யார் கைவிட்டாலும் அப்படின்னா யார் நம்மை விட்டு விலகினாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதான்? கவலைப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது அப்படின்னாரு. அப்போ ஆண்டவரை கேட்கணும், என்ன ஆண்டவரை நம்ம கூட சேர்ந்தாக்க நமக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஜனங்க மற்றவங்க நம்ம கூட சேர்ந்தாக்க நல்லா இருக்கும். ஆனால் கைவிட்டு நம்ம விட்டு விலகனா எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்காது, நம்ம விட்டு நல்லா இருக்காத. தீமோத்தேயு கூட பவுல் சொல்லுவார் இல்லையா? தீமோத்தேயு நிருபத்தில் பவுல் சொல்லுவார் இல்லையா? எல்லாரும் என்னை விட்டு விலகினார்கள், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று அப்படின்னுவார். எல்லாரும் என்னை விட்டு விலகினார்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னை விட்டு விலகினார்கள், நான் நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா என்னை கைவிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்னா ஒருவன் என்னோட கூட இருக்கவில்லை. அதை நம்ம மட்டும் விலகிறத தான் அந்த கைவிட்டதுன்னு சொல்கிறார். நம்மை விட்டு விலகிறத தான் என்ன செய்கிறார்? கைவிட்டது அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் என்னை விட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கைவிட்டாங்க. சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். அப்போ யாரும் நம்மை விட்டு அதை விலகிறத தான் கைவிடுறது அப்படின்னு சொல்கிறார். நம்மை விட்டு விலகிறத தான் நம்மளை கைவிடுறதுன்னு சொல்கிறார். அப்போ நம்மை விட்டு விலக வேண்டியவர்கள் விலகிதான் ஆகணும். விலக வேண்டியவர்கள் விலகிதான் ஆகணும். அப்படி விலக வேண்டியவர்கள் விலகனாதான் எனக்கு தேவன் நம்மளை என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கிறதையும் நமக்கு கொடுக்க வருவதற்காக, அவர்களுக்கு கொடுப்பதையும் சேர்த்து நமக்கு கொடுப்பதற்காக தான் என்ன செய்ய வைக்கிறார்னா அவர்கள் நம்மை விட்டு விலக வைக்கிறார். நம்மை விட்டு விலக வைக்கிறார். ஒன்று விலகுவதற்கான சூழலை உருவாக்குறார், இல்லை அவரே என்ன செய்கிறார்னா விலக சொல்கிறார். அவரே என்ன செய்கிறார்னா நீயே என்ன பண்ணிவிடு, அவங்கள அனுப்பிடு, நீயே அவங்கள விட்டு வெளியில் வந்துடு, இல்லை உன்னை விட்டு அவங்கள என்ன பண்ணிவிடு வெளியே அனுப்பிடு அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா சொல்கிறதையும் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எதுக்கு அப்படின்னா அவர்களுக்கு கொடுப்பதையும் உனக்கு நான் என்ன செய்வேன்? உனக்கு கொடுக்குறது. அவர்களுக்கு கொடுக்கறதையும் சேர்த்து உனக்கு கொடுப்பேன் தான் இன்றைக்கி நமக்கு சொல்கிறது. அவர்களுக்கு கொடுப்பதையும் சேர்த்து உனக்கு கொடுப்பேன். அவர்களுக்கு கொடுக்கறதையும் சேர்த்து நான் என்ன செய்யணும்? உனக்கு கொடுக்கணும். அப்போ உனக்கு கொடுக்க வேண்டியதை என்ன செய்கிறேன்னா பகிர்ந்து கொடுத்துட்டுருக்கிறேன். அதனால் அவர்களுக்கு நீ அனுப்பிட்டேன்னா, அவர்களை விட்டு விலகிட்டேன்னா, இல்லை அவர்களை உன்னை விட்டு விலகிட்டாங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கறதையும் சேர்த்து நான் என்ன செய்வேன்? உனக்கு கொடுப்பேன், உனக்கு கொடுப்பேன். ஆயகம் 13 ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமுடனே கூட வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடார்களும் கழுதைகளும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும், இல்லையா? ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. இதை பார்த்துட்டு நீங்கள் 14வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு அது ரெண்டையும் விளங்கிக்க முடியும். லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற அந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் எடுக்கும்படி கொடுத்துன்றார் இல்லையா. இப்போ எத்தனை சொல்கிறாரு? கிழக்க பாரு, மேற்க பாரு, வடக்க பாரு, தெற்க பாரு. 4 திசை யாருக்கு கொடுக்குறேன்? உனக்கு கொடுக்குறேன்றார் இல்லையா. சரி, இது ஆபிரகாம் சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு? 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை பாருங்க. 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேண்டாம், உனக்கு முன்னால் இருக்குது, போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால். இப்போ என்ன சொல்கிறாரு? இருக்கிறத சரி பங்கு போடுறாரு. இருக்கிறத என்ன செய்ய வேண்டியது? சரி பங்கு போடணும். இந்த 3 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் ஒரு வருடத்தில் புரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல சொன்னார் ஆபிரகாமுடைய வந்து லோத்துக்கு ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்துச்சு என்றார். எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 14ஆம் வசனத்தில் 15ஆம் வசனம் பார்க்குறோம். அந்த தேசம் முழுவதும் இப்போ யாருக்கு கொடுக்குறாரு? அந்த தேசம் முழுவதும் யாருக்கு கொடுக்குறாரு? ஆபிரகாமுக்கு கொடுக்குறார் இல்லையா. இப்போ லோத்து வந்து என்ன இருக்கணும்? லோத்து கூட இருந்தால் என்ன இருக்கணும்? ஆபிரகாமுக்கு கொடுக்கறதுல பாதி யாருக்கு கொடுக்கணும்னா லோத்துக்கும் கொடுக்கணும் இல்லையா. அதாங்க சொல்கிறாரு. இப்போ ஆபிரகாம் வந்து லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் ஒட்டங்களும் இருந்துச்சு இல்லையா. இப்போ ஆபிரகாம் இல்லைன்னும் போது இந்த 4 திசை யாருக்கு கொடுக்குறாரு? கிழக்க மேற்க வடக்க தெற்க 4 யாருக்கு கொடுக்குறாரு? ஆபிரகாமுக்கு கொடுக்குறாரு இல்லையா. ஆபிரகாம் லோத்தோடு இருக்கும்போது ஆபிரகாம் எப்படி தான் கொடுக்குறாரு? நீ இடது பக்கம் போனால் நான் வலது. அப்போ இருக்கிறது என்ன பண்ணலாம்? ஒன்று நீ இந்த பக்கம் எடுத்துக்கோ, இல்லைனா இந்த பக்கம் எடுத்துக்கோ. நீ எந்த பக்கம் எடுத்துக்கோ, நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். இல்லை நீ இந்த பக்கம் எடுத்துக்கோ, நான் என்ன செய்கிறேன்? நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். அப்போ இருக்கிறது என்ன செய்ய வேண்டியது இருக்குது? 2ஆக ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா. இப்போ லோத்து கூட இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் இப்படி தான் கொடுத்தாரு. ஆபிரகாம கொடுக்க வேண்டியது, லோத்துக்குன்னு தனியாக கொடுக்கல. அதான் பைபிள் சொல்லுது. என்னது? ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் என்ன இருக்குதுன்னா ஆடு மாடு கூடாரம் இருக்குது. அப்போ ஆபிரகாமுக்குன்னு என்ன கிடையாது? ஒரு தனி ஆசீர்வாதம். லோத்துக்குன்னு என்ன கிடையாது? ஒரு தனி ஆசீர்வாதம் கிடையாது. ஆபிரகாமுக்கு கொடுக்கறத தான் கதை யாருக்கு கொடுத்தாரு? எடுத்து இவருக்கு முழுசாக கொடுத்துருக்கணும், முழுசாக ஆபிரகாம் தான் இருந்திருக்கணும். அதை எடுத்து என்ன செய்ய கூட வந்துட்டால. அப்போ என்ன செய்யணும்? அவருக்கு எடுத்து என்ன செய்யணும்? ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்கதை எடுத்து லோத்து கொடுக்குறார். அப்போ தேவன் என்ன விரும்புகிறான்? இப்போ இந்த லோத்தவங்க கூட இல்லைன்னு வச்சுக்கோயேன். இப்போ நான் என்ன செய்ய முடியும்? இப்போ லோத்து இல்லாத போன உடனே பார்க்குறாரு, கிழக்க கொடுக்குறாரு, மேற்க கொடுக்குறாரு, வடக்க குக்குறாரு, தெற்க கொடுக்குறாரு இல்லையா. இன்னும் சொன்னால் கால் படுறத போலாம் கொடுக்குறாரு, பார்க்கறத முழுசம் கொடுக்குறாரு. எல்லாமே இப்போ யாருக்கு தான் கொடுக்குறாரு? அது 2 பகுதியாக சொல்கிறார். ஒன்று, உன் கண்களை ஏறெடுத்து பாருன்றார். 2வது என்ன? தேசத்தை நேலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உன் கால்படம் தேசமெல்லாம் உனக்கு கொடுப்பேன்றார். இப்போ லோத்து இருந்தால் என்ன இருக்கணும்? இதை 2ஆக பிரிச்சிருக்கணும். இதை 2ஆக பிரிச்சிருக்கணும். அப்போ ஏன் அப்படின்னா, சிலரை தேவனை ஆஸ்வதிக்க விரும்பலை. இப்போ லோத்தை தேவனை ஆஸ்வதிக்க என்ன செய்யலை? லோத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவர் என்ன செய்யலைன்னா விரும்பலை. லோத்து ஆஸ்வதிக்க ஆண்டவர் விரும்பலை. அதனால் என்ன செய்கிறாரு? அவனை அனுப்ப சொல்லலை. ஆனால் எப்போ பிரியமானு பார்க்குறாரு, சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி தேவன் என்ன செய்கிறாருன்னா, ஸோ லோத்தை அவரை விட்டு பிரிக்கிறார். லோத்தை விட்டு செய்கிறாரு, ஆபிரகாமை விட்டு பிரிக்கிறார். அப்போ ஒன்றெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளை ஒரு குறிப்பிட்ட நபர், அதாவது இருக்க வேண்டிய நபரை விட்டு நம்ம பிரிகிறோம் அப்படின்னாலே, ஒன்று தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரு? அவங்களை பிரிக்க விரும்புகிறார், இல்லை சத்துருவங்களை பிரிக்க விரும்புது. ஒன்று சத்துரு தனியாக பிரித்து கொண்டு போய் என்ன செய்யுது அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பு நடத்துது. தேவன் என்ன செய்கிறார்? அவனை ஆசீர்வதிக்க கர்த்தர் என்ன செய்யலை? விரும்பலைன்னு அர்த்தம். இருக்க வேண்டிய நபரை விட்டு ஒரு நபர் பிரியறாங்க, இருக்க வேண்டிய நபரை விட்டு பிரியறாங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தை நினச்சிடாதீங்க. ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி நம்ம கடந்து போகிறோன்னு அர்த்தம். யாரோட இருக்கணுமோ அவங்களோட இருக்கிற வரைக்கும். ஒருவேளை இப்போ ஆபிரகாம் சொல்லும் போது, இல்லையா நான் கூடவே இருந்துறையா அப்படின்னு சொல்லி லோத்து இருந்தான்னு வச்சுக்கோயேன், என்ன இருக்கும்? அது ஆபிரகாமுக்கு லாஸு, ஆனால் லோத்து கெயின். இருக்கக்கூடாதவங்க நம்மளோட இருந்தால் அவங்களுக்கு ஆசீர்வாதம், நமக்கு லாஸு. ஆனால் இருக்கக்கூடாதவன் நம்ம இருக்க வேண்டிய இருக்கக்கூடாதவன் நம்ம கூட இருந்தான்னு வச்சோங்க, நமக்கு அது என்னது? ஒரு ஆளுக்கு அது லாஸு, ஒரு ஆளுக்கு என்னது? அது கெயின் இல்லையா. அப்போ நம்ம யாரோட இருக்கணுமோ அவங்களோட நம்ம என்ன செஞ்சிடணும்? யாரோட இருக்கணுமோ அவங்களோட நம்ம என்ன செஞ்சிடணும்? இருந்துடணும் இல்லையா.
பவுல் சொன்னார், என்ன சொன்னார்? அந்த 2 தீமோத்தேயு 4:17 சொன்னார். என்ன சொன்னார்? அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த குற்றத்துக்கு தக்க தண்டனை அவங்களுக்கு என்ன செய்யாமல் இருக்கட்டும், கிடைக்காம இருக்கட்டும்ன்றார். அப்போ பிரியக்கூடாது விட்டு பிரிஞ்சாலே என்ன இருக்குது? ஒரு தண்டனை நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். 4:17 சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு? நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் இருக்கவில்லை, எல்லாரும் என்ன விட்டு விலகி போயிட்டாங்க. அது ஏதோ ஒரு சூழ்நிலை. எதனால விலகி போயிருக்கலாம்? ஒரு பயத்தினால போயிருக்கலாம். ஏன்னா யுத்தத்துக்கு போகிறாரு, பயத்தினால போயிருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு எந்த ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு சூழ்நிலை, எனிபடி ஏதோ ஒரு காரணம் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்கள விட்டு பிரிஞ்சிட்டாங்க இல்லையா? அப்படி பிரியும்போது என்ன உண்டாகுது அப்படின்னா, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அப்போ என்ன வரப்போகுது? அவங்க மேலே ஒரு குற்றம் வரப்போகுது. அப்போ குற்றம் வந்து என்ன வரும்? அடுத்தது குற்றத்தை கேட்ட தண்டனை வரும். குற்றம் வருதுன்னா குற்றத்தை கேட்ட தண்டனை என்ன செய்யும்? வரும். அப்போ என்ன விரும்புகிறாரு? அந்த தண்டனை உங்களை வராமல் இருக்கட்டப்பா. ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, முதல் வருஷம் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டீங்க, நீங்கள் கூட எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க, ஓகே போதும் பரவாயில்ல, அந்த குற்றம் அவங்க மேலே சுமராத இருக்கட்டும்னா அந்த குற்றத்தை கேட்ட தண்டனை அவங்க மேலே என்ன செய்யாமல் இருக்கட்டும், வராமல் இருக்கட்டும்னு அர்த்தம். குற்றம் சும்மா தான் இருக்குன்னு ஏதோ சும்மா பழி சொல்லிட்டு போயிடுறது இல்லை. அந்த குற்றத்துக்கேற்ற தண்டனை அவங்க என்ன செய்யாமல் இருக்கட்டும், வராமல் இருக்கட்டும். அப்போ அந்த குற்றத்தை அந்த பாதிப்பு வராமல் இருக்கட்டும், அந்த பாதிக்கப்படாமல் இருக்கட்டும், அவங்க கஷ்டப்படாமல் இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு பாதிப்புக்கும் ஏற்றபடி, ஒவ்வொரு தவறுக்கு ஏற்றபடி பாதிப்பு அதிகம். அப்படின்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது? இப்போ லோத்துக்கு என்ன செய்ய போகுது? முழு குடும்பமே என்ன செய்ய போகுது? அழிய போகுது. முழு குடும்பமே, அவனுடைய பொருளாதாரம் முழுசும் அழிய போகுது. அவனுடைய பொருளாதாரம் முழுசும் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. ஏதோ 2 பிள்ளைங்க தப்பிச்சு கிருபையை காப்பாற்றி விட்டார், ஏதோ உயிர் பிழைச்சுக்கன்னு விட்டார். ஆனால் உயிரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? ஆபிரகாம் மட்டும் லோத்து பிரிஞ்சாரா? உயிரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. லோத்துக்கு மிஞ்சினது எது மட்டும்தான்? லோத்துக்கு மிஞ்சினது எது மட்டும்தான்? அவன் ஆடையும் கொண்டு வரல, அவன் மாட்டையும் கொண்டு ஒன்று கூட என்ன செய்யலை, அந்த சோதமின் அழிவுக்கு தப்பு வைக்கலை. புரியுத சொல்றது? சோதமின் அழிவுக்கு என்ன செய்யலை. லோத்துக்கு மிஞ்சிருக்கிறது எது மட்டும்தான்? உயிர் மட்டும்தான் மிஞ்சிருக்க தவிர மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? மொத்தமாக அந்த வீட்டில் அவன் என்னென்ன வச்சிருப்பானோ தெரியல. அந்த வீட்டில் எவ்வளவோ பொருளுங்க இருந்திருக்கு இல்லையா, எவ்வளவோ சொத்து இருந்திருக்கு இல்லையா, எவ்வளவோ ஆசை இருந்திருக்கு இல்லையா, எவ்வளவோ ஆடு மாடு, மொத்த பொருளாதாரத்தையும் காலி பண்ணிட்டார். மொத்த பொருளாதாரத்தையும். இந்த பொருளாதாரம் எப்படி வந்துச்சு? இந்த பொருளாதாரம் எப்படி வந்துச்சு? பைபிள் அழகா சொல்லுது. ஆபிரகாமுடைய ஞாபகத்தோட கூட வந்த லோத்துக்கும் ஆடு மாடெல்லாம் வந்துச்சு. இந்த பொருளாதாரம் எப்படி வந்துச்சு? இருக்க வேண்டிய நபரோடு கூட இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஆசீர்வாதிக்க பொருளாதாரத்தை சேர்க்கலாம், பொருளாதாரத்தை சேர்க்கலாம். என்னைக்கு இருக்க வேண்டிய நபரை விட்டு அவங்க விலகிறாங்களோ அன்னைக்கு அவர்களுக்கு அது இழப்பு. ஆனால் ஆபிரகாமுக்கு அது ஆசீர்வாதம். அவங்க நினைப்பு லோத்து என்ன நினைச்சிருப்பாரு? அப்போ ஆபிரகாம் பிரியணும் இல்லையா, இனி ஆபிரகாம் இதுக்கு மேலே தான் என்ன செய்ய போறாரு? பயங்கர கஷ்டப்பட போறாரு. கர்த்தர் பார்த்து பலம் அந்த பைபிள் அந்த அந்த வசனம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். எப்படி இருக்கும்? ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்படின்னா என்ன பண்ணிருக்கிறார் அர்த்தம்? எப்படா இவன் மட்டும் விலகவான்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். எப்படா இவன் இவனை விட்டு என்ன செய்வாங்க? விலகுவாங்க. எப்படா இவன் விலகுவாங்க? இப்போ நம்ம வீட்டில் பார்த்தோம் இல்லையா, நம்ம பிள்ளைங்க ஃப்ரெண்டை கூட்டு வருவாங்க இல்லையா, ஃப்ரெண்டுங்களை கூட்டு வருவாங்கல்ல, நம்ம நினச்சினப்போம் பிள்ளை வரும் அதுக்கு என்ன செய்யலாம், ஏதாவது கொடுக்கான்னு வச்சிருப்போம் இல்லையா. இப்போ இந்த ஃப்ரெண்டை கூட என்ன செய்யணும்? இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குதான்னு வச்சுருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல முக்கியமான பொருளை வச்சுருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சுருக்கிறோம். இப்போ அவங்க கூட யாரை கூப்பிட்டு வராங்க? ஃப்ரெண்டை கூப்பிட்டு வராங்க இல்லையா. இப்போ அம்மா என்ன யோசிப்பாங்க, அப்பா என்ன யோசிப்பாங்க? இவன் இந்த ஃப்ரெண்டை எப்போ இவன் ஏதுக்கு அப்படின்னாக்க இருக்கிறத என்ன செய்யணும்? எனக்கு காசுல வச்சுருக்கிறேன், இது யாருக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. கூட இருக்கிறவனுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, கூட கொடுக்கறதுக்கு நல்ல விருப்பம் இல்லை. அப்போ என்ன செய்வார்? எப்படா அவங்கள என்ன செய்வாங்க? அவங்கள விட்டு போவாங்க. எப்போ அவங்கள விட்டு போவாங்க, எப்போ அவங்க விட்டு போவாங்க அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா. அப்படி போன உடனே அப்படி திறந்த டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க பார்த்தியா. எதுக்கு அப்படின்னா தேவன் அப்படி தான் பார்க்குறார். எப்படி பார்க்குறாரு? எப்படா ஆபிரகாம் மட்டும் அந்த லோத்து என்ன செய்வான்? அப்படி போகுவான். அப்படி போயிட்டு உடனே என்ன செய்யலாம்? உடனே சொல்கிறார் பாருங்க, கிழக்க கொடுக்குறேன், மேற்க கொடுக்குறேன், வடக்க கொடுக்குறேன், தெற்க கொடுக்குறேன், இத்தனையும் கொடுக்குறேன், கால் படத்தெல்லாம் கொடுக்குறேன், பார்க்கறதெல்லாம் கொடுக்குறேன், கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன். நீ என்ன வேணாலும் கேட்கலாம்ப்பா, எப்படி வேணாலும் கேட்கலாம்ப்பா. நீ கிழக்கில் இருக்கிறதா கேட்கலாம், மேற்கில் இருக்கிறதா கேட்கலாம், வடக்கில் இருக்கிறத கேட்கலாம், தெற்கில் இருக்கிறத கேட்கலாம். அப்படின்னு என்ன சொல்லலாம்? நீ என்ன வேணாலும் கேட்கலாம், நீ என்ன வேணாலும் என்ன செய்யலாம்? கேட்கலாம். நீ கேட்க வேண்டியதே இல்லை, நீ என்ன வேணாலும் அனுபவிக்கலாம், நீ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். எப்போ கிழக்கில் கருத்த போறா நீ எடுத்துக்கலாம்,
மேற்கிழக்கு கருத போகிறான், நீ எடுத்துக்கலாம். வடக்கிழக்கு கருத போகிறான், நீ எடுத்துக்கலாம். தெற்கிழக்கு கருத போகிறான், நீ எடுத்துக்கலாம். நீ எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன் தெரியுமா? இது யாருக்கு வச்சுருக்கிறது? உனக்கு தான் வச்சுருக்கிறன தவிர இது யாருக்கு இல்லை அப்படின்னா லோத்துக்கு இல்லை. இது உன் சந்ததிக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னா தவிர யாருக்கு பங்குபட விரும்பலை. இப்போ ஆபிரகாமுக்கு 12:7 என்ன சொன்னார்? இந்த தேசத்தை உனக்கும் பின் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு சொன்னார் தவிர யாருக்கு பங்குபாடு கொடுக்க விரும்பலை. லோத்துக்கு பங்கு போட கர்த்தர் விரும்பலை. ஆனால் லோத்து கூட இருக்கிறத என்ன செய்கிறாரு? இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கறதையும் சேர்த்து லோத்துக்கு கொடுக்குறாரு. ஆபிரகாமுக்கு தான் கொடுக்க வேண்டியது. இந்த ஆடு மாடெல்லாம் யாருக்கு கொடுக்க வேண்டியது? இப்போ லோத்துக்கிட்ட இருக்கிற ஆடு மாடெல்லாம் யாருக்கு கொடுக்க வேண்டியது? சார், லோத்துக்கிட்ட இருக்கிற ஆடு மாடெல்லாம் யாருக்கு கொடுக்க வேண்டியது? ஆபிரகாமுக்கு தான் சேர்த்து கொடுக்க வேண்டியது. ஆனால் ஆபிரகாம் கூட லோத்து இருக்கிறத என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இப்போ கேக் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்களோட ஃப்ரெண்டு வராங்க, என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சரி தான், நீ நீ 2 பேர் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் மனசு என்ன அடிச்சுக்கும்? இன்னைக்கு பார்த்து அந்த பிள்ளைய கூட கூட்டின்னு வராங்களே, இன்னைக்கு பார்த்து ஃப்ரெண்டை கூட்டின்னு வரானு, இன்னைக்கு கூட்டிட்டு வந்தால் என்ன அப்படி யோசிப்பு இல்லையா? ஆகமத்து வேறு வழியில் என்ன செய்யறது? கொடுத்து தான் ஆகணும். அந்த யாருக்காக கொடுத்தது? வந்த ஃப்ரெண்டுக்கு கொடுக்கல. கொடுக்கறது யாருக்கு? பிள்ளைக்கு. பிள்ளை கூட வர்றதுனால அதுக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஷேர் கிடைக்குது, அவ்வளோதான். ஆனால் பிள்ளை எப்போ போன என்ன செய்கிறாங்க? வெயிட் பண்ணினே இருக்கிறாங்க. அந்த பிள்ளை போன உடனே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மொத்தத்தை யார் கையில் கொடுக்குறாங்கன்னா பிள்ளைகளை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம கூட இருக்க வேண்டியவர்கள் ஒருவேளை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்? நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அவங்களுக்கும் சேர்த்து கிடைக்கும். ஸோ நம்ம விட்டு விலகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால யாருக்கு பிரச்சனை இல்லை? விலகினவங்களுக்கு பிரச்சனை. அந்த கூட இருந்தவங்களுக்கு என்ன கிடையாது? இப்போ ஆபிரகாமுக்கு பிரச்சனை இல்லை. என்னது? இப்போ அவன் வெளியே போன உடனே இவருக்கு ஒரு பிரச்சனை. அவன் ஒருத்தன் தான் வெளியில் போனான். இப்போ எத்தனை பேர் எழுப்பி கொடுத்துட்டாரு? 318 பேர் எழுப்பி கொடுத்துட்டாரு. லோத்து ஒரு நாள் இருக்கிற வரைக்கும் யாரும் எழுப்பலை. 318 பேர் எழுப்பி கொடுக்கல இல்லையா? அப்படி 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 செடிக்கு போட்டால் போதும், என்ன பண்ணிக்கிறான்? 300 பேர் ரெடியாக நிற்கிறான். இதுக்கு முன்னாடி யாரும் கிடையாது, அப்படி யாருமே கிடையாது. இவன் நினைச்சிருப்பான், லோத்து நினைச்சிருப்பான், நான் போன பிறகுதான் அவங்களுக்கு தெரியும், நான் போன பிறகுதான் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா, எவ்வளோ பாடுபடுவாங்க தெரியுமா, எவ்வளோ பிரச்சனைப்படுவாங்க தெரியுமா நினைச்சிருப்பான் லோத்து. ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு, நீ ஒரு ஆள் தான் வெளியில் போனாதான் அவனுக்கு 318 பேர் எழுப்பி கொடுப்பேன். நீ ஒரு ஆள் வெளியில் போனால் 318 பேர் என்ன செய்வேன்? அவனுக்கு எழுப்பி கொடுப்பேன். 318 பேர் எழுப்பி கொடுத்த பாருங்க. எப்போ? நைட்டு 12 மணிக்கு. அப்படி சொல்கிறது ஒரே ஒரு சென்டைக்கு தான். இன்றைக்கி சொல்லப்போனால் ஒரே ஒரு மிஸ்டு கால் தான். ஒரே ஒரு மிஸ்டு கால் விட்டார் இல்லையா? எத்தனை வந்து நிற்கிறான்? 318 பேர் நிற்கிறான். ஐயா எங்கே போகணும், வாங்க போகலான்றான். எத்தனை பேர் நிற்கிறான்? 318 பேர் நிற்கிறான். வாங்க போகலாம். எங்கே போகணும்? 200 மைல் போகணும். வாங்க போகலாம், பார்த்துக்கலாம். நைட்டு போகணும், நைட்டே கிளம்பலாம், வாங்க போகலாம். அங்கே போய் என்ன செய்யணும், இதெல்லாம் பண்ண, வாங்க பார்த்துக்கலாம். எத்தனை பேர்? 318 பேர் நிற்கிறான். அப்போ நமக்கு என்ன புலங்கிக்கும்? நம்ம இதிலேருந்து விலக வேண்டியவர்கள் நம்மகிட்ட விலகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கெயின், பட் நமக்கு லாஸு. ஆனால் விலகிட்டாங்கன்னா அவங்களுக்கு லாஸு, நமக்கு கெயின். அப்ப விலகிற சொல்ல தேவன் என்ன செய்ய விரும்புறாரு? சில பேர் நம்ம கூட இருக்க தேவன் என்ன செய்யல? சில பேரை தேவன், வேதம் அடிப்படையை நான் சொல்றேன், வேதம் தனியாக நான் வேதத்தை விட்டு பேசுறேன். சில பேர் நம்மளோட கூட இருக்கிறத தேவன் என்ன செய்ய விரும்பல. ஏன் விரும்பல? உனக்கு கொடுக்கிறத நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அவர்களுக்கு நான் சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அவங்க விலகிட்டாங்கன்னா உனக்கு என்ன செய்வேன்? மொத்தத்தை என்ன பண்ணிடுவேன்? அவங்களுக்கு கொடுக்கறதையும் சேர்த்து உனக்கே நான் கொடுத்துருவேன். பட் அவனுக்கு தனி ஆஸ்வாதம் இல்லை, உனக்கு கொடுக்கறதா தான் அவனுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இப்போ எப்படி கொடுத்துருவேன்? உனக்கு கொடுக்க வேண்டியதை மொத்தமாக என்ன பண்ணிடுவேன்? உனக்கே நான் கொடுத்துருவேன். எப்படி இருப்ப? நீ ரொம்ப ஆஸ்வாதமாக இருப்ப. இப்போ 4 திசை அவர் கையில் கொடுத்துட்டாரு பாருங்களேன். 4 திசை யார் கையில் கொடுத்தாரு? ஆபிரகாமே சொல்றாரு, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறப்பா, வேணா நீ வலது பக்கம் வேணா எடுத்துக்கோ, நான் இடது பக்கம் எடுத்துக்கிறேன். நீ வேணா என்ன பண்ணு, நீ இடது பக்கம் எடுத்துக்கணும், நான் வலது பக்கம் எடுத்துக்கிறேன். இருக்கிறது என்ன செய்ய வேண்டியது? ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா விலகிட்ட உடனே எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவன் என்ன செய்ய விரும்புறா? அதை மொத்தத்தையும் யாருக்கு எடுத்து கொடுக்கிறாருன்னா ஆபிரகாம கொடுக்கிறார். அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? மொத்தமாக நான் உனக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். நான் உனக்கு தான் என்ன செய்திருக்கிறேன்? நான் உன்னை தான் ஆஸ்வதிக்க விரும்புகிறேன், உன் குடும்பத்தை தான் ஆஸ்வதிக்க விரும்புகிறேன், உன் சந்ததியை தான் ஆஸ்வதிக்க விரும்புகிறேன், உன் பிள்ளைகளை தான் ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். அதனால் கூட வந்ததை என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்ன இல்லை, கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் கூட வந்துட்டாங்கல்ல, என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஃப்ரெண்டு கூட ஒரு ஆள் வந்தா, பிள்ளை கூட ஒரு ஆள் வந்துட்டான், ஒரு டீ போடுறோம், 2 ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. வேற என்ன பண்ண? அப்போ என்ன பண்ணிருக்கு? கூட வந்தாங்க. இப்போ ஃப்ரெண்டுக்கு மட்டுமா டீ போட்டாங்க, அவங்க
டீ போடுறது யாருக்கு? பிள்ளைக்கு. கொடுக்கறது யாருக்கு? இருக்கிறத சரி 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அப்ப முழுசமா பிள்ளைக்கு கிடைக்க வேண்டியது யாருக்கும் கிடைக்குது? ஃப்ரெண்டுக்கு சேர்த்து கிடைக்குது. அவ்வளவுதான். அப்ப நம்ம கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு கெயினை தவிர அவங்களுக்கு ஒரு லாஸ் ஒன்றும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் என்ன கிடையாது, அவங்க நினைக்கிறாங்க லாஸ் நினைச்சிருக்கலாம், அவங்களுக்கு அது கெயின். ஆனால் என்னைக்கு விலகிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு லாஸ். இப்போ ஆபரம் கூட லோத்து இருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைச்சிருக்கும்? ஒருவேளை ரெண்டு திசை கிடைச்சிருக்கும் இல்லையா? இப்போ ஆபிரகாமுக்கு 4 திசை கொடுக்குறாரா? லோத்து இருந்தா 2 திசை கொடுத்துருப்பாரு. 2 திசை யாருக்கு கிடைச்சிருக்கும்? ஆபிரகாமுக்கு கிடைச்சிருக்கும். 2 திசை லோத்து கிடைச்சிருக்கும் இல்லையா? பார்க்கறதெல்லாம் என்ன செய்யுது? அவன் பார்க்கறதும் கிடைச்சிருக்கும், இவன் பார்க்கறதும் கிடைச்சிருக்கும். அப்படின்னு இப்போ யாருக்கு கெயின்? லோத்துக்கு கெயின். ஆனால் யாருக்கு லாஸ்? ஆபிரகாமுக்கு லாஸ். அப்படின்னா இருக்க வேண்டியவங்களோட கூட இருந்துட்டோம்னா நமக்கு கெயின். அது இருக்க வேண்டியவங்களோடு நம்ம இருந்தோம்னா நமக்கு அது ஆசீர்வாதம். ஆனால் என்னைக்கு நம்ம லாஸ் ஆகிறோம் தெரியுமா? என்னைக்கு இருக்க வேண்டியவரை விட்டு நம்ம விலகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம லாஸை சந்திக்கிறோம். அன்னைக்கு தான் நமக்கு இழப்பு. அன்னைக்கு தான் நமக்கு இழப்பு. ஆனால் தேவன் என்ன செய்ய விரும்புகிறான்? உனக்காக நான் அவளை ஆஸ்வதிக்கிறேன். அவ்வளோதான். உனக்காக அவனை ஆஸ்வதிக்கிறேன் இல்லையா? சிறுவர் ஜனங்க பாவம் பண்ணுறாங்க, கண்டுபிடி உண்டாக்கிட்டாங்க. மோசை கெஞ்சுறாரு. இப்போ யாருக்காக அந்த மோசை அந்த ஜனத்தை அழிக்காம விடுறாரு? மோசைக்காக அழிக்கப்படுறதால அந்த ஜனங்க நல்லவங்க என்ன செய்யல, விடல. மோசைக்காக என்ன செய்ய விரும்புறாரு? அந்த ஜனத்தை அழிக்காம இருக்கணும் விரும்புறாரு. இப்ப அந்த ஜனங்கள் மோசை கூட இருக்கிற வரைக்கும் என்னது? ஆசீர்வாதம் இல்லையா? ஆனா 240 பேர் போர்க்கொடி தூக்கணும் இல்லையா? தாத்தானும் கோராகும் அபிராமும் இந்த கூட்டம் ஒரு கூட்டம் எழுமிச்சு இல்லையா? என்ன ஆச்சு? அப்படியே பூமியை பழந்தாரு, உயிரோட மொத்தத்தையும் காலி பண்ணி அனுப்பிட்டாரு. அப்போ நமக்கு என்ன விளங்கிக்கணும்? நம்ம இருக்க வேண்டியவரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு அது ஆசீர்வாதம். இருக்க வேண்டியவரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு அது ஆசீர்வாதம். பூவோட சேர்ந்தா நாருக்கு என்ன செய்யும்? மனம் கிடைக்கும். பூவுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை யாருக்கும் கிடைக்கும்? நாருக்கும் கிடைக்கும். நாறு மட்டும் தனியாக ஒருத்தரும் சீக்க மாட்டான், ஒருத்தர் அதை எடுக்க மாட்டான். எதை? நாறு மட்டும் தனியாக சொல்லி ஒரு ஆள் அதை கண்டுக்க மாட்டாங்க. அதை எங்கே தான் போடுவாங்க? தூக்கி குப்பையில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பூவோட கூட இருக்கிற வரைக்கும் அது மாப்பிள்ளை காலத்தில் போகுது, பொண்ணு காலத்தில் போகுது, அநேக பொம்பளைக்கு தலையில் போகுது இல்லையா? அந்த நாறு இல்லைன்னா எங்கேயாவது நாறு மட்டும் பொண்ணு கழுத்துல மாலை கழுத்துல வெறும் வாழை நேரம் மட்டும் தொங்கோட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப அசிங்கமாக இருக்கு இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் விலகினா ரொம்ப அசிங்கமாகி போயிடுவேன். விலகக்கூடாத மட்டும் விலகிட்டேன்னா அசிங்கமாயிடுவோம். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம அசிங்கமாக கூடாது. அசிங்கமாயிட்டா லோத்து இல்லையா? லோத்து அசிங்கமாயிட்டாரு, ஆஸ்வதமா இருந்தாரா? அசிங்கமாயி போயிட்டார் இல்லையா? எங்கேயுமே நடக்காத சம்பவம், எங்கேயுமே நடக்க அசிங்கமாயி போயிட்டாரு. அந்த சந்தேகத்தை கேட்டாலே அசிங்கமா இருக்குது, அருவருப்பா இருக்குது. இன்னும் சில பார்த்தாக்க நல்ல வேதனை குறைச்சி சொல்லல. அந்த வேத பகுதியை வாசிக்க போனாலும் கொஞ்சம் என்ன செய்யுது? அந்த வேத பகுதியை வாசிக்க போனாலே நமக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது இல்லையா? அந்த ஆதியாகமம் 19 பின்பகுதியில் வாசிக்க போனால் நமக்கு என்னவா இருக்குது? கொஞ்சம் அப்படி யோசிக்க வேண்டியது இருக்குது. என்ன இது எப்படி வாசிக்கிறது? இன்னும் சபையில் வாசி சொன்னா அது இன்னும் என்னவா இருக்குது? அந்த வேத பகுதியை வாசிங்கன்னு சொன்னா வேதத்தை குறைச்சி சொல்லல, ஆனா எப்படி இருக்குது? சங்கடமா இருக்கு. எப்படி வாசிக்கிறது? அதை அப்படி வாசிச்சு என்ன இருக்குது? அந்த பொம்பளை பிள்ளைங்க வாசிச்சா இன்னும் அது ரொம்ப என்னவா இருக்குது. அதனால நான் அந்த குறிப்பிட்ட அந்த வார்த்தை வரும்போது மட்டும் நான் பேசிடுவேன். எது கேட்கக்கூடாது. அவங்க வாசிக்கிறது மற்றவங்களுக்கு அந்த வார்த்தை, அந்த சில வார்த்தைகள் என்ன சொல்ல வரேன்னா அது பார்க்கறது எப்படி இருக்குது? அசிங்கமாக்கிட்டார் பாத்தியா? அசிங்கமாக்கிட்டார் பாத்தியா? ஏன் எப்படி இருந்தீங்க? ஆபரகமனது லோத்துக்கும் ஆடு மாடு கூடாரம் ஒட்டகம் வேலைக்காரன் எல்லாம் இருந்துச்சு. எப்படி இருந்தீங்க? ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தீங்கல்ல, ரொம்ப கௌரவமா இருந்தீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கல்ல. அன்னைக்கு ஆபிரகாமோட விலக நம்ம இவன் நினைச்சார், அப்பதான் நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப சூப்பரா இருப்போம், ரொம்ப சூப்பரா இருப்போம்னு அசிங்கமாக்கிட்டாரு. அசிங்கமாயிடுவோம். அவன் நம்ம அசிங்கப்படக்கூடாதுன்னு யாருடைய விருப்பம்? சரி வந்துட்ட இரு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைவுகள் வேற, தேவனுடைய நினைவுகள் வேறு. அப்ப பிரியக்கூடாத நபரோட நம்ம என்ன செஞ்சிடவே கூடாது, நம்ம பிரிஞ்சிடக்கூடாது. அது நமக்கு லாஸ், ஆனா அவங்களுக்கு அது ஆசீர்வாதம். யாருக்கு? யாரை விட்டு பிரியக்கூடாது அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சிட்டோம்னா அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனா நமக்கு அது என்னது? நமக்கு அது மிகப்பெரிய அவமானம். இன்னும் சொன்னா அசிங்கம். அது அசிங்கப்படுத்திடுவார், அசிங்கப்படுத்திடுவார். நம்ம அசிங்கப்படாம இருக்கிறோம்னா, அசிங்கப்படாம நம்ம இருக்கணும். ஒண்ணு செய்ய
இருக்க வேண்டிய நபரோடு கூட இருந்துரு, அசிங்கப்படாம இருந்துருவேன். அசிங்கப்படாம இருந்த அசிங்கமாக்கிற அந்த சந்ததியை அருவருப்பாக்கிட்டார். அந்த சந்ததியை துரத்தி விட்டார். நீ சர்ச்சிலே கால் வைக்காத போப்பானிட்டார். அந்த அளவுக்கு ஒரு அருவருப்பாய் போச்சு. அந்த அளவுக்கு அதை படிக்கிறதுக்கே நான் கூசுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதை படிக்கும் போதே ஒரு மாதிரியாக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதை படிக்கும் போதே மன சங்கடப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த மாதிரி அசிங்கமாக்கிட்டாரு. ஏன் தெரியுமா? இருக்க வேண்டிய நபரோடு கூட விட்டுட்டு நீ வெளியில போனது. அப்ப இருக்க வேண்டிய நபரோடு கூட இருந்தா ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா ஆபிரகாம் கிடைத்தது அது லாஸ் தான். ஏன்னாக்கா இந்த ஆடு மாடெல்லாம் யாருக்கு கிடைக்க வேண்டியது? இவனுக்கு லோத்து கிடைக்க வேண்டியது எல்லாம் யாருக்கு? ஆபிரகாமுக்கு கிடைக்க வேண்டியது. ஆனா யாருக்கு கிடைக்குது? அவனுக்கு சேர்த்து கிடைக்குது. கர்த்தர் பார்த்துனே இருக்கிறார், எப்படா போவான்னு பாக்குறாரு பாரு. அப்படி போன உடனே அவர் வந்து நின்ட்டார் பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட அந்த 12ஆம் அதிகாரத்தில் மட்டும் தான் வந்து இந்த தரிசனமாகி இப்படி கொடுப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டே தேசம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போயினே இருந்துட்டார். அந்த தேசம் எவ்வளவு ஒன்றும் மூச்சு கூட விடலை இல்லையா? 7ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் வசனம் பாருங்க. தரிசனமாகி அதோட முடிஞ்சு போச்சு. அதோட முடிச்சுட்டு போயிட்டார் இல்லையா? ஆனா 12, 14, 13, 14, 15 பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, லோத்து ஆபிரகாமை பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்படின்னு அர்த்தம். அந்த நோக்கின்ற வார்த்தை எங்க பார்க்க முடியாது? 12 பார்க்க முடியாது. நீங்க 12:7 என்ன? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. இங்க 14 எப்படி சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாமை. இப்ப ரெண்டும் கர்த்தர் தானே, ரெண்டும் கர்த்தர் தானே. இதை சரியா விளங்கிக்கன்னா 2 ராஜாக்கள் 3ல 14, 15, 16 பார்த்தீங்கன்னா எலிசா அந்த யோராமை பார்த்து சொல்லுவார், என்னது இந்த யோசபாத்தை மாத்திரம் கூட வரலன்னா உன்னை பார்க்கவும் மாட்டக்க, உன்னை நோக்கி இருக்கவும் மாட்டேன்னு சொல்றாரு. அதற்கு எலிசா, முகத்தை பாராதிருந்தால் உம்மை நோக்கவும் மாட்டேன். அப்போ கொடுக்கறது எப்படி கூட கொடுக்கலாம்? எது விளங்கின்னு வச்சுக்கோங்க. இப்போ வீட்டுக்காரன் வீடு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டீ கொடுக்கணும் எப்படி கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? இப்போ வீட்டுக்காரனுக்கு வீடு கண்டாகி போச்சு, 2 பேருக்கும் சண்டை, பேசலை இல்லையா? இப்போ தண்ணி கொடுக்கணும் எப்படி கொடுப்பாங்க? இப்படி கொடுப்பாங்க இல்லையா? எப்படி கொடுப்பாங்க? முகத்தை பார்த்தா கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? கொண்டு ஒன்று வச்சுட்டு அப்படி போயினே இருப்பாங்க. அது எங்க வேணாலும் நீ குடிச்சா குடி, குடிக்காட்டி போ இல்லையா? இப்ப அதே மாதிரி பக்தர் என்ன செய்யறாரு? நீ இருந்தா இராட்டி இந்த தேசத்தை என்ன செய்வேன்? உன் சந்ததி கொடுப்பேன் எப்படி கூட சொல்லிட்டு போலாம். இன்னும் சொல்ல போனா ஆபிரகாமை பார்த்து இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல. எது? ஆதியாகமம் 12:7 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம், அவ்வளவுதானே தவிர. ஆனா 14, 13, 14 சொல்லுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அவரை மட்டும் பார்த்து. அவரை நோக்கின வார்த்தை எங்க நம்ம பார்க்க முடியாது? 12 பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? நான் நினைச்சேன் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் வாப்பான்னு சொன்னா நீ யார் கூட யாரை கூட கூட்டு வந்திருக்கிற? கூட உன வேற கூட கூட்டிட்டு வந்திருக்கிறிய அப்படின்ற ஒரு வெறுப்பு யாருக்கு இருக்குது? ஆண்டவருக்கு இருக்குது. அதான் அந்த நோக்கின்ற வார்த்தை அங்க பார்க்க முடியாது. நீங்க அந்த நோக்கின்ற வார்த்தை அங்க பார்க்க முடியும். எவ்வளவு யார்? ஆபிரகாம் யார்? ஒரு நீதிமான், ஒரு பாவி இல்லை, ஒரு நீதிமான். ஆனா நீதிமான இருக்கிறத கத்த என்ன செய்யல? ஆபிரகாமோட இருக்கிறத ஆண்டவர் விரும்பல. அப்ப என்ன செய்யறாரு? அவன் விலகன உடனே வந்து பார்க்கிறாரு. அப்ப பார்க்காத கூட என்ன செய்யலாம்? இப்ப யோராமுக்கு தண்ணி கொடுக்கணும் இல்லையா? எப்படி தண்ணி கொடுத்தாரு? ஐயோ யோராம் ரொம்ப நல்லவன், சரி பாவம் சாக போறான், நீ குடிச்சு படிச்சு போப்பா, அப்படியே கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? இவனுக்கு கொடுக்குற இவன் முகத்தை பார்க்கணும்னு வச்சுக்கோயேன், உன்னை என்ன செஞ்சிருக்க மாட்டேன், நீ உன்னை கிட்ட பார்த்து உன்னை பார்த்துருக்கவும் மாட்டேன், உன்னை நோக்கி இருக்க மாட்டேன், உன்னை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டுப்பேன். அவ கூட இருக்க வேண்டியது யோசபாத்து கூட போனதுனால தான் இந்த யோராம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? பார்க்க வேண்டியதா இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்க இவன் என்ன செய்ய மாட்டாரு, கண்டுக்காம விட்டுட்டு பாரு. அசிங்கப்படுத்துறது மட்டுமல்ல, கண்டுக்காம விட்டுருவாரு. ஒன்னு என்ன செஞ்சாரு? அசிங்கப்படுத்திட்டார் இல்லையா? லோத் என்ன பண்ணிட்டாரு? அசிங்கப்படுத்திட்டார் இல்லையா? ரெண்டாவது என்ன? கண்டுக்காம விட்டுருவார். கண்டுக்காம விட்டுருவார். எதை? விலக வேண்டியவரை விட்டு விலகிட்டான், விலகக்கூடாதவன் விலகிட்டேன்னா நம்மளை கண்டுக்காம விட்டுருவாரு. நல்ல வேளை யோராம் ஒரு அருமையான கதை செஞ்சுட்டான். என்ன கதை செஞ்சுட்டான்? இந்த யோசபாத்தை கூட கொட்டிக்கிட்டான் போயிட்டு.
இந்த யோசபாத் கூட ஒட்டிக்கினதுனால யோராமுக்கு என்ன கிடைச்சிச்சு? குடிக்க தண்ணிவாது கிடைச்சிச்சு, உயிர் பிழைச்சிச்சு. இன்னும் சொன்னா கண்டுகிட்டார். சரி என்ன பண்ணதான், கூட வந்துட்டான், அதனால என்ன செய்யறேன், உன்னை கண்டுக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான், உன்னை கண்டுக்கவே மாட்டேன். இன்னைக்கு ஏன் சிலர் தேவன் கண்டுக்கிறதே இல்லை? எவ்வளவோ கஷ்டப்படுறோம் இல்லையா, ஆனா கர்த்தர் கண்டுக்கவே இல்லை. எவ்வளவோ வேதனைப்படுறோம், கர்த்தர் கண்டுக்கவே இல்லை. எவ்வளவோ நெருக்கப்படுறோம், கர்த்தர் கண்டுக்கவே இல்லை. எவ்வளவோ அவமானப்படுறோம், கர்த்தர் கண்டுக்கவே இல்லை. கர்த்தர் கண்டுக்கவே இல்லை. கர்த்தர் கண்டு என்ன கிடைச்சிருக்கும்? கர்த்தர் கண்டுகிட்டு என்ன கிடைச்சிருக்கும்? அந்த அவமானம் வந்திருக்காது, அந்த நெருக்கடிகள் வந்திருக்காது, அந்த சூழ்நிலை, அந்த இக்கட்டு. இப்ப ஆபிரகாம் லோத்து இருக்கிற வரைக்கும் இக்கட்டை சந்திச்சாரா? ஒரு இக்கட்டுமே கிடையாது, ஒரு இக்கட்டுமே கிடையாது. இன்னைக்கு ஏன் இக்கட்டில் இருக்கிறோம்? பயங்கர இக்கட்டில் இருக்கிறோம். ஏன் இக்கட்டில் இருக்கிறோம்? விலக கூடாதவரை விட்டு விலகி இருக்கிறோம், அதனால இக்கட்டில் இருக்கிறோம். விலக கூடாதவரை விட்டு நம்ம விலகி இருக்கிறோம், அதனால எப்படி இருக்கிறோம்? இக்கட்டில் இருக்கிறோம். இப்ப யோராமுக்கு என்னது? பயங்கர இக்கட்டு, பயங்கர இக்கட்டு. என்னது? 7 நாளை சுத்தி சுத்தி பார்க்கறான், ஒண்ணுமே கிடைக்கல. 7 நாளா என்ன செய்யறான்? 7 நாளை சுத்துறான் இல்லையா? 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள்ல அடுத்த வசனம், ராஜாமோ ஆனாலும் 7 நாள் சுத்தி பார்த்துட்டான். ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாரு. இன்னும் சொல்ல, ஒண்ணு கிடைக்காம ஆக்கிடுவார். எது கிடைக்கல? எது கிடைக்கல உங்களுக்கு? போ, தண்ணி கிடைக்கல இல்லையா? அப்ப எதுவும் கிடைக்காத ஆக்கிடுவார். ஒன்னு சொன்ன அசிங்கமாக்கிடுவாரு சொன்ன. 2 என்ன சொன்ன? நெருக்க இக்கட்டு இல்லையா? ரொம்ப இக்கட்டுல கொண்டு போயிட்டு சொன்ன. 3 என்ன சொல்றேன்? கண்டுக்காம ஆக்கிடுவாருன்னு சொன்ன. 2 என்ன சொன்ன? கண்டுக்காம ஆக்கிடுவார், கண்டுக்க மாட்டேன்றவர். 3 சொன்னார்னா ஒன்னும் கிடைக்காம ஆக்கிடுவேன், ஒன்னும் கிடைக்காம ஆக்கிடுவேன். எதை தேடுறையோ அது என்ன செய்யாது? கிடைக்காத ஆக்கிடுவேன். ஏன் தெரியுமா? இருக்க வேண்டிய நபரை விட்டு விலகினதனால. நீ யாரோட கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு அசிங்கமே கிடையாது, ஆசீர்வாதமா இருக்கலாம். 2 என்ன? கர்த்தர் கண்டுக்குவார். யோசபாத்தோட போனதால கண்டுக்கிட்டார். யோசபாத் இல்லாம போய் கண்டுக்காம போயிடுவார். 3வது என்ன? யோசபாத்தோடு இல்லாம போயிருந்தாக்க ஒண்ணு கூட என்ன செய்யாம போயிடும்? கிடைக்காம போயிடும். ஒண்ணு கூட கிடைக்காம போயிடும். பிரிய கூடாதோட பிரிஞ்சுட்டுனா ஒண்ணு கூட கிடைக்காம போயிடும். குறிப்பா என்ன தேடுறையோ அந்த தேடுறது கிடைக்காம போயிடும். இது 3 நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? இருக்க வேண்டியவரோடு கூட இருக்கணும். ஆனா இருக்க வேண்டியவோட இருக்கும்போது யார் கூட இருக்கிறோமோ அவர்களுக்கு அது லாஸ், ஆனா நமக்கு அது ஆசீர்வாதம். உனக்கு ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா நம்ம இருக்க வேண்டியவரோடு நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். ஏன் 20 வருஷமா 21 வருஷமா ஒரே ஐக்கியத்தில் ஒட்டின்னு கிடக்கிறோம்? 21 வருஷமா ஏன் ஒரே ஐக்கியத்தில் ஒட்டின்னு கிடக்கிறோம்? ஏன் ஒரே அந்த ஊழியர்களோட ஒட்டிக்கிட்டு கிடக்கிறோம்? இருக்க வேண்டியவரோடு கூட இருக்கணும். அடிக்கடி சொல்லுவாரு, உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதம் உனக்கு வந்த ஆசீர்வாதம் இல்லை, அது எனக்கு வந்த ஆசீர்வாதம்னுவாரு. அடிக்கடி எங்களுக்கு ஊழியர் கூட்டத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்த ஆசீர்வாதம் இல்லை, அது யாருக்கு வந்த ஆசீர்வாதம்? எனக்கு வந்த ஆசீர்வாத கத்தை என்ன பண்றாரு? நீங்க நாரா இருக்கிறனாலும் உங்களுக்கும் சேர்த்து அதை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு. உங்க சபைக்கு 2 ஆத்மா வருதுன்னா அது உங்களுக்கு வந்த ஆத்மா இல்லை, அது எனக்கு வந்த ஆத்மா, அதை உனக்கு தேவன் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லுவார். அது 100% உண்மை. பெருமைக்கு என்ன சொல்ற? 100% சொல்றது உண்மை. யாரு? ஜோசப்பா சொல்றது 100% உண்மை. என்ன சதவீதம்? அடிக்கடி சொல்ல, ஒவ்வொரு ஊழியர்களும் சொல்லுவாரு, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா, நீ ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறன்னா, அது நீ உன் திறமை நினைச்சிடாத, உன் அளவு நினைச்சிடாத, அது தேவன் எனக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யறாரு? எங்க கூட நீ ஒட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு அதை கொடுக்கறான்னு சொல்லுவாரு. அப்புறம் இருக்க வேண்டிய நபர் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அவங்களோட கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு? நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி இல்லாம போனா இந்த 3 விதமான பாதிப்பு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நாம் சந்திக்கணும் இல்லையா? இப்ப இவர்களுக்கும் கொடுக்கறத தான் யார் கொடுக்க விரும்புறாரு? ஆபிரகாமுக்கு சேர்த்து கொடுக்க விரும்புறாரு. யார் கொடுக்கறது?
லோத்துக்கு கொடுக்கறத கர்த்தர் சேர்த்து கொடுக்க விரும்புகிறார். அப்போ லோத்துக்கு அடுத்தவனுக்கு கொடுக்கறதையும் நமக்கு தேவன் சேர்த்து கொடுக்கணும்னா அப்போ ஒன்று நம்ம புரியணும், இருக்க வேண்டிய நபரோட என்ன செய்யணும், இருக்கணும். பட் யார் நம்ம விட்டு விலகினாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை. அதாவது நம்முடைய தவறுகள் நிமித்தமாக நம்முடைய பாவத்து நிமித்தமாக நான் சொல்லல, பட் உண்மையிலே சரியா இருக்கும்போது ஒரு நீதிமான விட்டு, ஒரு தேவ ஜனத்தை விட்டு, இருக்க வேண்டிய நபரை விட்டு, இல்லை கர்த்தர் யாரோட இருக்க சொல்றாரோ அவர்களை விட்டு நம்ம விலகுவது நமக்கு மிகப்பெரிய இழப்பு, நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. ஆனா தேவன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, சிலரை தேவன் விளக்குறார், சிலர் தேவன் என்ன செய்யறாரு, விளக்குறார். யாரை கர்த்தர் விளக்குறார், யாரை கர்த்தர் விளக்க? 3 பேரை வேகமா சொல்லி முடிக்கிறேன். இருக்க வேண்டிய நபரை விட்டு கர்த்தர் என்ன செய்யறாரு, விளக்குறார் இல்லையா? யாரை கர்த்தர் விளக்குறார், யாரை கர்த்தர் விளக்குறார்? வாக்குவாதம் பண்ணுகளை நம்மை விட்டு கர்த்தர் விளக்குறார். யாரை விளக்குறார்னா, முதல் யாரு, லோத்தை விளக்குனார் இல்லையா? 3 பேரை சொல்லி முடிக்கிறார். லோத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, ஆபிரகாமை விட்டு விளக்குறார் இல்லையா? அப்ப யாரை கர்த்தர் நம்மை விட்டு விளக்க விரும்புறார் அப்படின்னா, வாக்குவாதம் பண்ணுகிறவர்களை குறித்து, வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் என்ன சொன்னா மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அதை இன்னும் விளக்கமா சொன்னா மாம்சத்தின்படி நடக்கிறவர்களை நம்மை விட்டு கர்த்தர் விளக்குறார். இந்த வாக்குவாதம் என்னன்னு தெரியுமா? 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில். வாக்குவாதம் என்னது? மாம்சத்துக்கேற்ற சுபாவம், மாம்சத்துக்கேற்ற சுபாவம். ஆதியாகமம் 13 லோத்து ஆபிரகாம் சொல்றாரு, நாம் சகோதரர்கள், நமக்கு என்ன வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். இந்த வாக்குவாதம் எதன் அடையாளம்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில், மேலும் சகோதரரே உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று உங்களுடனே பேசாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாத ஆனவதால் போஜனம் கொடாமல் கொடுத்தேன், இன்னமும் இருக்கிறபடினால் பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதம் என்ன அடையாளம்? மாம்சத்தின் அடையாளம், மாம்சத்தின் அடையாளம். அப்புறம் அழகா சொல்றாரு, நம்ம சகோதரர் இருப்பான், நம்ம என்ன செய்ய வேண்டாம், வாக்குவாதம் நமக்கு வேண்டாம். அப்போ வாக்குவாதம் எங்க இருக்குதோ, வாக்குவாதம் யார் செய்யறோமோ அவங்க யாரும் புரிஞ்சுக்கலாம், அவங்க மாம்சத்துல இருக்கிறவங்கன்றத புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் வாக்குவாதம் பண்றாங்க, வாக்குவாதம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அங்க என்ன புரிஞ்சுக்கலாம், மாம்சத்துல இருக்கிறவங்க, அவங்க ஆவியில இல்லை. அதான் அழகா பவுல் சொல்றார். அப்ப யாரை நம்ம விட்டு விளக்குறாரு? ஆபிரகாம் யாரு? வாக்குவாதம் வேண்டாப்பா, நம்ம ஆவிக்குரியவங்க, நம்ம என்ன செய்ய வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், நம்ம சண்டை போட வேண்டாம். இன்னும் பண்ண சொன்னா நம்ம சண்டை போட வேண்டாம், நமக்கு சண்டை வேண்டாம், நமக்கு சண்டை வேண்டாம். எவ்வளவு பேர் சண்டை வேணான்னு விரும்புறோம், எவ்வளவு பேர் சண்டையை உருவாக்க விரும்புறோம், எவ்வளவு பேர் சண்டை வேணான்னு விரும்புறோம், எவ்வளவு பேர் சண்டையை உருவாக்க விரும்புறோம். சண்டையை உருவாக்குறவங்க, வாக்குவாதம் பண்றவங்க, அமைதி இல்லாம போறவங்க சொன்னா அவங்க யாரு? மாம்சத்துக்குரியவர்கள். பவுல கடை சொல்ல கொரிந்தியர்ல, நீங்க ஏன் நஷ்டத்தை பொறுக்கிறது இல்லை, நீங்க ஏன் அநியாயத்தை சகிச்சுக்கிறது இல்லை? அப்ப எதை பொறுத்துக்கணுமா? நஷ்டத்தை பொறுத்துக்கணுமா? அநியாயத்தை சகிச்சுக்கிட்ட என்ன வராது? வாக்குவாதம் வராது. அப்ப இதுதான் யாருன்னா ஆவிக்குரியவர்கள். 2 பேரும் அங்க இருக்கிறாங்க. ஒருத்தன் வாக்குவாதம் விரும்புறான், ஒருத்தன் வாக்குவாதம் என்ன செய்யல, விரும்பல. அப்ப யாரும் நம்மளை விட்டு விளக்குறாரு? மாம்சத்தின்படி நடக்கிறவர்களை நம்மை விட்டு கத்த என்ன செய்யறாரு? விளக்குறான். ஆனா அந்த மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் கூட நம்ம கூட இருப்பாங்கன்னா அவங்களுக்கு அது ஆசீர்வாதம். பட் மாம்சத்தில் நடக்கிற நம்ம விட்டு விலகுவார்கள்னால அது நமக்கு ஆசீர்வாதம், அவங்களுக்கு அது பாதிப்பு. என்ன பண்ணிட்டாரு? அசிங்கமாக்கிட்டாரு. நம்பர் 2 யாரை நம்ம விட்டு கர்த்தர் விளக்குறாரு? நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துல, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 7:5-6 பார்த்தீங்கன்னா, அப்படி அவன், அதுக்கு முடிக்கிற வசனம் சேர்த்து, கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிசித்து காட்டுவேன், உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அப்ப மற்றவெல்லாம் வரலாகாது. அப்ப உன் கூட யார் இருக்கக்கூடாது அப்படின்னா, ஆடம்பரத்தை விரும்புகிறவர்கள் நம்மளோடு இருக்க கர்த்தர் விரும்பல. ஆடம்பரத்தை விரும்புகிறவர்கள்,
அப்போ ஒரு கூட்டம் எப்படி கூட்டம்? நாய் மாதிரி தண்ணியை நக்கி குடிக்கிற கூட்டம். ஒரு கூட்டம் என்ன கூட்டம்? லைஃப்பை என்ஜாய் பண்ற கூட்டம். வாழ்க்கை எதுக்கு இருக்கிறத கொஞ்ச காலம் நல்லா அனுபவிப்போம், நல்லா அனுபவிப்போம், ஜாலியா இருப்போம், ஜாலியா இருப்போம். ஆடம்பரத்தை விரும்புகிறவர்களை நம்மளோடு கூட தேவன் என்ன செய்ய விரும்பல? இருக்க விரும்பல. அப்ப ரட்சிக்கப்படுற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட யார் இருக்க விரும்பல? ஆண்டவர் ஆடம்பரத்தை விரும்புகிறவர்கள். அத்தியாவசியம் தேவை, ஆசீர்வாதம் தேவை, நன்மைகள் தேவை. ஆனா ஆடம்பரம், ஆடம்பரம், ஆடம்பரத்தை விரும்புறது, ஆடம்பரமான லக்ஸூரியான வாழ்க்கை விரும்புறது, ஆடம்பரத்தை விரும்புறது. அது விளக்கி பேச நேரம் இல்லை. அப்ப ஆடம்பரத்தை விரும்புகிறவர்கள் நம்மளோட கூட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மூன்றாவது, தேவன் யாரோட இல்லையோ அவர்கள் நம்மளோட இருக்கக்கூடாது விரும்புகிறார். 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம். நான் இதை கொஞ்சம் அழுத்தி பேச நினைச்சேன், ஆனாலும் அதை எனக்கு தேவன் அனுமதிக்கல. 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். இஸ்ரவேலிலும் 1,00,000 பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலி. இப்ப அமைச்சர் என்ன செய்யறாரு? யுத்தத்துக்கு போக போறார். அமைச்சர் என்ன செய்யறாரு? யுத்தத்துக்கு போக போறார். இந்த யுத்தத்துக்கு போகும்போது தன்னோட இருக்கிற ஆட்களை பார்க்கிறாரு, ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறான்? 100 தாலந்து வெள்ளியை இஸ்ரவேல்ல கொடுத்து 1,00,000 பேரை கூலிக்கு கூப்பிடுறான். என்ன பண்ணுங்க, நான் யுத்தத்துக்கு போறேன், நீங்க வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறது யாரு? ரட்சிக்கப்படாத ஜனங்களை இல்ல, ரட்சிக்கப்பட்டவங்களை கூட கூட்டு போறோம் இல்லையா? இங்க போனா கூட கூப்பிட்டு போறோம்ல. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவன் தான் பாவி, ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டவங்களை கூட கூட்டு போனோம், அப்படி கூட்டு போறோம் இல்லையா? அந்த ரட்சிக்கப்பட்டவன் தான் அமைச்சர் கூட்டு போறாரு கூட. யாரு? இஸ்ரவேலில் 1,00,000 பேரை கூட்டிட்டு போறாரு. இப்ப பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு ஆண்டவர். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அமத்சியாவினிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உன் கூட வரக்கூடாது. எப்ராயிமின், எப்ராயிம்னா யாரு? 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். எப்ராயிம் யாரு? யோசேப்பின் பசங்க 2 பேர், ஒருத்தன் மனாசே, ஒருத்தன் எப்ராயிம் இல்லையா? எப்ராயிம் யாரு? வலது கை ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் இல்லையா? அதை சொல்றாரு, மனாசையை விட இவன் எப்படி இருக்கணும்? பெரியவனா இருக்கணும். அப்படின்னா பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் அந்த அந்த கூட்டத்தை தான் கூப்பிடுறாரு. இனி நம்ம நினைக்கிறோம் பெரிய ஆசீர்வாதமா வாழ்றாங்க, பெரிய பெரிய ஆசீர்வாதமா வாழ்றாங்க. அந்த பெரிய ஆசீர்வாதம் எப்ராயிமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப ஆசீர்வாதமா வாழ்றாங்க. எது? காசு நிறைந்துட்டாக்கா ஆசீர்வாதமா வாழ்ந்தான்னு அர்த்தமா? காசு காசு அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க ஆசீர்வாதமா வாழ்றாங்கன்னு அர்த்தமா என்ன? எப்ராயிம் யாரு? பெரிய ஆசீர்வாதமா வாழ்றாரு. இப்ப அமைச்சர் பார்க்கிறான், அந்த எப்ராயிம்ல தான் 1,00,000 பேரை கூப்பிட்டுக்கிறான். ஏன்? அவங்க ரொம்ப ஆசீர்வாதமா வாழ்றாங்க, அவங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அவங்கள தான் கூப்பிடுறாரு. கர்த்தர் சொல்றாரு, எப்ராயிமினுடைய சகல இஸ்ரவேலரோடு கூட கர்த்தர் இல்லை. வாசிக்கலாம், வாசிக்கலாம். சகல புத்திரராகிய இஸ்ரவேலரோடு இருக்கவில்லை, இருக்கவில்லை. கர்த்தர் இஸ்ரவேலரோடு இருக்கவில்லை. ஆண்டவர் இல்லைன்னா கூட சத்தங்கள் அதிகமா இருக்கும். இங்க கை வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல, 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 கொஞ்சம் வேகமா வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல வார்த்தை வந்தது, புறப்பட்டு இறங்கினார்கள், இறங்கினார்கள், நின்றார்கள். யுத்தம் அதிகரிக்கிறது. ஏன்? ஆண்டவர் இல்லை. இஸ்ரவேல் ஆண்டவர் இல்லை. அடுத்த வசனம் பார்க்கிறோம், அடுத்த பகுதியை பார்க்கிறோம். இப்போ என்ன சொல்றோம்? உடனே ஒன்றும் பிடி பண்ணிட்டான். ஓ, பெட்டி நம்ம கிட்ட இல்லப்பா, பெட்டியை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு பெட்டியை தூக்கிட்டு வராங்க. பயங்கர ஆரவார சத்தம், பயங்கர ஆரவார சத்தம். ஆனா கர்த்தர் அங்க இல்லை. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கத அளவுக்கு பயங்கர சத்தம். என்ன சத்தம்? ஒரே அந்நிய பாஷை தான் இல்லையா? ஒரே அந்நிய பாஷை தான், ஒரே ஆவியின் நிறைவு தான். ஆனா கர்த்தர் அங்க இல்லையா?
பாளையத்தில் கர்த்தர் வந்தார் என்று இருக்குது, ஆனா வரல. வந்தார் என்று பெலிஸ்தன் நினைச்சுக்கிறான். கர்த்தர் அவங்களோட இல்ல. அது பார்க்கலாம். முதல்ல விழுந்த பாதிப்பு அதிகம். முதல்லையாவது பரவாயில்ல, கம்மியா சத்தம். ரெண்டாவது முறை சத்தம் அதிகம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சகல இஸ்ரவேலரோடு கூட ரட்சிக்கப்பட்டிருக்கானும் இல்ல, அவங்களோட ஆண்டவர் இருக்கிறாரான்னு முதல்ல பாரு. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பைபிள் கைமா திரும்பலாம், தோத்திரமணினே திரும்பலாம், பிரச்சனை இல்லை. கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு பாரு. அழகா ஆண்டவர் சொல்றாரு, எப்ராயிமனுடைய சகல இஸ்ரவேலரோடு கூட கர்த்தர் இருக்கவில்லை. கர்த்தர் இருக்கவில்லை. அடுத்த வசனம், ஆபத்தான வசனம். அடுத்த வசனம் இல்ல இங்க, போக மனசான நீ போ, நான் உனக்கு உதவி செய்வேன், காரியத்தை நடத்தும், நில்லும், ஒத்தாசை பண்ணவும் விழ பண்ணவும் தேவனால் ஆகும். இவன் கூட வந்தான், நான் அவனுக்கு என்ன செய்ய மாட்டேன். இந்த எப்ராயிம் மனுஷன் உன் கூட வந்தாங்களா, நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். என்ன சொல்றாரு? போக மனசான நீ போ, உதவி செய்யறது யாருடைய வேலை? என் வேலை. உன்னை ஆசிர்வதிக்கிறத, உன்னை தூக்கி விடணும், விளப்பறத நானு. அப்ப யாரும் கூட வரக்கூடாது? இந்த எப்ராயிம் மனுஷன் கூட வரக்கூடாது. இவன் வந்தானா நான் கூட வரமாட்டேன், நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன், நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். ஏன் உதவி செய்ய மாட்டீங்க? அவன் கூட ஆண்டவர் இல்லை. பேருக்கு தான் இஸ்ரவேலன், பேருக்கு தான் ரட்சிக்கப்பட்டவன், பேருக்கு தான் இஸ்ரவேலன், பேருக்கு தான் ரட்சிக்கப்பட்டவங்க, பேருக்கு தான் ஞானசன்மம் எடுத்திருக்கிறவங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரா? ரட்சிக்கப்பட்ட எல்லாரோட கர்த்தர் இருக்கான அர்த்தமா என்ன? ரட்சிக்கப்பட்ட எல்லாரோட கர்த்தர் இருக்கிறாரா? இல்ல இல்ல. என்ன சொல்றாரு? எப்ராயிமுடைய சகல இஸ்ரவேலரோடு கூட தேவன் இல்லை. அப்ப யார் நம்ம கூட இருக்கணும்? யார் ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்களோ அவங்க நம்ம கூட இருக்கணும். அதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆனா யார் இருக்க கூடாதோ அவங்க நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு அது லாஸ். ஆனா அவங்களுக்கு அது ஆசீர்வாதம், அவங்களுக்கு அது ஆசீர்வாதம். இப்ப எப்ராயிம் மனுஷன் அம்சா கூட இருக்கிற வரைக்கும் யாருக்கு ஆசீர்வாதம்? எப்ராயிம் மனுஷன் இஸ்ரவேலர் மனாசா இந்த அமல்சியா கூட இருக்கிற வரைக்கும் யாருக்கு ஆசீர்வாதம்? அவனுக்கு ஆசீர்வாதம். ஆனா யாருக்கு லாஸ்? நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். இவன் வந்தாலும் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். கிதியோனுக்கு சொன்னார், அவன் வந்தா நான் எனக்கு உதவி செய்ய மாட்டேன். ஆபிரகாம் சொன்னார், லோத்துக்கு கொடுக்க நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். நான் உனக்கு உதவி செய்யணும்னா அவனுக்கு கொடுக்க சேத்தனை உனக்கு கொடுக்கணும். அப்படின்னா ஒன்னு செய், உன்னை விட்டு விலக வேண்டிய விலகினாங்கன்னா நீ என்ன பண்ணாத, சங்கடப்பட்டுக்காத. நீ விலகி போன சொல்ல வேண்டாம். ஆனா அவங்க சொல்லியே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அவனை அனுப்புனே சொல்லிட்டாரு. அவனை என்ன பண்ணிடு? அனுப்பிடு. அவன் கூட வரக்கூடாது. கிதியோனுக்கு சொன்னார், அவன் அனுப்பிடு, அவன் கூட வரக்கூடாது. அவன் கூட வந்தான் நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன். அவன் கூட நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன். ஏன்? அவங்க ஆடம்பரத்தை விரும்புறவங்க. ஆண்டவர் யாரு? எளிமையை விரும்பு. ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். அப்ப ஆவிக்குரியவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை? எளிமையான வாழ்க்கை, சிம்பிளான வாழ்க்கை, சாதாரணமான வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை இல்லை, ஆடம்பர வாழ்க்கை இல்லை. அப்ப ஆடம்பரத்தை தேவன் என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்ல. அதுதான் பவுல், அதான் பேதுரு சொல்லுவாரு. எது? ஆமா, ஸ்திரீகளை பற்றி சொல்லும் போது சொல்லுவாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல ஸ்திரீகளை பற்றி சொல்லும் போது சொல்லுவார். என்னது? ஸ்திரீகள் தங்களை தகுதியான வஸ்திரத்தினாலும், இல்லையா, தகுதியான வஸ்திரத்தினாலும் ஸ்திரீகள் எப்படி அலங்கரிக்க கூட விரும்புறாரு. அதுக்கு மேல வசனம் சேர்த்து மயிரை பின்னி, இன்னைக்கு பேண்ட்ல சொன்னா பியூட்டி பார்லருக்கு போயின்றாரு. சாதாரணமா தலையை விரிச்சு விட்டு போன சொல்லல. பெண்கள் என்ன செய்ய வேண்டாம், சாதாரண தலையை அப்படியே பேயாட்டை விரிச்சு விட்டு போன ஆண்டவர் சொல்லல. என்ன சொல்றாரு? மயிரை, அதுல ஒரு டிசைன். என்ன டிசைனு? இருக்கிறதே குறிவான அளவு, அதை 7 விதமா வாடுறது, இல்லையா, அது 7 விதமா பண்றது. அதை தான் சொல்றாரு. மயிரை பின்னி பொன் ஆபரணங்கள் என்ன படுறது? உண்மையான தங்கள்னா கூட பரவாயில்ல, எதை வாங்கி போடு, 250 ரூபா கொடுத்தா கொடுக்குறோம். என்னது? அப்படியே போட்டு நிரப்பிக்கும். பொன் ஆபரணங்களை அவர் உண்மையான தங்கத்தையே போடாதன்றாரு. நம்ம ஆளுங்க கவரிங்க வாங்கி நிரப்பிக்கிறோம். கழுத்துல போட்டது என்ன? இல்ல, உண்மையான தங்கம் இல்லையா.
இந்த கல்யாணம் பண்ணுங்க, அந்த கல்யாணம் பண்ண படத்துக்கு போகிறீங்க, கல்யாணம் ஆன பொண்ணுக்கு போட்டு வராங்கல்ல, பார்த்தா எப்படி இருப்பாங்க, ஹடா சாமி அப்படி நினைப்பாங்க இல்லையா? அது மூலம் 250 ரூபா கொடுத்தா போதும். இன்னைக்கு எதான் பெஸ்ட் நினைக்கிறோம்? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. இது அன்னைக்கு எந்த இருக்குது பாரு, என்னைக்கு பேதுரு காலத்துல இருந்து இருக்கு பாரு. அது என்னது? இந்த விதவிதமா முடிய பண்றது எங்க இருந்து இருக்குது? பேதுரு காலத்துல இருந்து இருக்குது பாருங்களேன். விதவிதம் முன்னாடி பண்றது, பின்னாடி பண்றது, குறுக்களை பண்றது, எப்படி எப்படி பண்றது, அங்க அப்ப மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை. உயர்ந்த வஸ்திரம் அர்த்தம், அப்ப கடன் வாங்கியா கூட 50,000 ரூபாய் புடவை எடுத்துடணும் இல்லையா? 25,000 ரூபாயில புடவை. அப்பதான் பார்க்குது எப்படி இருக்குது, ரொம்ப இதா இருக்குது. விலையேறப்பட்ட அன்னைக்கே இருக்கு பேதுரு காலத்திலேயே விலையேறப்பட்ட வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் இது வேணான்றாரு. இது உனக்கு வேணாம். எதுக்கு சொல்றாரு? இது யாருக்கு சொல்றது? சபைக்கு சொல்றது. புறம்பான அலங்கரிப்பு என்னது? உனக்கு வேண்டாம்ப்பா. இந்த உலகம் பார்க்குற மாதிரி ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படின்றத மாதிரி உனக்கு வேண்டாம்ப்பா. நான் என்ன சொல்றாரு அடுத்தது? அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே எது உனக்கு அலங்காரமா இருக்கட்டும். பட்டுப்பாடு ஒருத்தர் கவரிங்கனாக போறது உனக்கு அலங்காரம், முடிய பண்ணதான் அலங்காரம் வேண்டாம். தகுதியான வஸ்திரம். இதை தீமோத்தி பவுல் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? தகுதியான வஸ்திரம். 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்துல தீமோத்தி பவுல் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? தீமோத்தி பவுல் சொல்றாரு பாருங்க, தகுதியான வஸ்திரம். புருஷர்கள் ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது. இவரும் சொல்றாரு பாருங்க, என்னது? மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரங்களினாவது தங்களை அலங்கரியாமல். தகுதியான வஸ்திரம். உனக்கு என்ன தேவை? உனக்கு எப்படிப்பட்ட வஸ்திரம் தேவை? ஒரு தகுதியான வஸ்திரத்தையும் ஞானத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்திக்கு பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளத்தக்கது அளவுக்கு அலங்கரிச்சுக்கோ. உன்னை எப்படி இருக்கணும்? உன்னை பார்த்தா தேவ பக்தி உள்ள பிள்ளையா தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ. உன்னை பார்த்தா எப்படி தெரியணும்? ஒரு தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை போல ட்ரெஸ் பண்ணு. உன்னை பார்த்தா ஒரு கர்த்தருடைய பிள்ளைய போல ட்ரெஸ் பண்ணு, ஒரு ஆண்டுடைய பிள்ளைய போல ட்ரெஸ் பண்ணு. அதான் சொல்றாரு. ஆனா அவன் என்ன விரும்புறான்? ஆடம்பரம். ஆடம்பரம். அவன் சொல்றான், இந்த ஆடம்பரம் ஆண்டவர் அருவருக்கிற ஒண்ணு, வெறுக்கிற ஒண்ணு. ஆடம்பரத்துக்கு என்ன செய்யல இல்லை. அதான் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான், அவன் தான் பரலோகத்துக்கு போமான்ட்டார். உபதேசம் வரும்போது முதல் உபதேசம் என்ன உபதேசம்? ஜோமன்னு பைல் அதெல்லாம் அப்புறம். எது? ஜெபத்தை பத்தி எப்ப பேசுறாரு? 6ஆம் அதிகாரத்தில் தான் பேசுறாரு. எதை பத்தி? ஜெபத்தை பத்தி 6ஆம் அதிகாரத்தில் தான் பேசுறாரு. மத்திய 6ஆம் அதிகாரத்தில் எதை பத்தி பேசுறாரு? ஜெபத்தை பத்தி பேசுறாரு. ஆனா எடுத்த வாயை திறந்த உடனே அவர் வாயில் வர முதல் வார்த்தை என்ன வார்த்தை? ஆவியில் எளிமை உள்ளவன். ஜெபத்தை கொண்டு போறாரு. 6ஆம் அதிகாரத்தை கொண்டு போறாரு. 6ஆம் அதிகாரத்தை தான் என்ன பண்ணு? உன் வீட்டுக்குள்ள போய் கதை படிச்சு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணப்பா அப்படின்றாரு. ஜெபத்தை இப்படி பண்ணு கற்றுக் கொடுக்குறாரு. அவர் வாய் இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு வந்த உடனே முதல் பிரசங்கம் என்ன பிரசங்கம்? எளிமையாயிரு, சிம்பிளாயிரு, சாதாரணமாயிரு, தகுதியான வஸ்திரம். உன்னை பார்த்த ஒரு தேவ பக்தி கேட்ட பிள்ளைகளை போல என்ன பண்ணு? ட்ரெஸ் பண்ணு. சும்மா தேவையில்லாததை பண்ணாதுன்னு அவரே சொல்றார். அப்ப ஆடம்பரத்தை விரும்புற என்ன பண்ணக்கூடாது? உங்களோட இருக்கக்கூடாது. ஆடம்பரத்துடன் கூட இருந்தான்னு சொன்னாக்க இருக்கிறது மொத்தமும் போயிடும். இப்போ போகாம இருக்கிற ஒன்று பண்ணு, ஆனால் இருக்கக்கூடாது. அடுத்து சொல்றாரு, மாம்சத்தில் நடக்கிறவர்கள். அவங்க எப்படி நடக்கிறவங்க? மாம்ச சண்டை. எப்ப பாரு சண்டை சண்டை சண்டை. இந்த சண்டை போடுறவங்க கூட இருக்காதுன்றார். சண்டை போடுறவங்க கூட அதை ஞானே கிட்ட சொல்லுவார், எங்க போய் கூட இருந்துக்கா, வீட்டு மூலையில கூட போய் இருந்துக்க, அந்த யார் கூட இருக்காத, இந்த சண்டைக்காரன் கூட இருக்காதப்பான்றார். இந்த சண்டைக்காரி கூட என்ன செய்யக்கூடாது? இருக்காத. வீட்டின் மூலையில கூட என்ன பண்ணு? ஓரமா எங்கேயான ஓரமா படுத்துக்கோ. எங்க இருக்காத, இந்த சண்டைக்காரி கூட இருக்காத. ஒரு பெரிய பங்களாவில் குடியிருக்கிறத விட மூலையில போ படுத்துக்கா.
எங்கன்னா மூளையில் போய் உட்காந்துக்க. சும்மா எப்போ பாரு சண்டை, எப்போ பாரு சண்டை, எப்போ பாரு சண்டை. சண்டை வாங்குறதே பொழப்பா போயிடுது. கிறிஸ்தவ கூட எப்போ பாரு சண்டை, எப்போ பாரு சண்டை, சண்டை சண்டை சண்டை. இது யாரு? மாம்சத்தில் நடக்கிறவர்கள். மாம்சத்தில் நடக்கிறவர்கள். இந்த 3 கூட்டத்தார தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு? நம்ம விட்டு அப்புறப்படுத்த விரும்புறாரு. ஆனால் அந்த 3 கூட்டத்தார் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது ஆசீர்வாதம். ஆனால் யாருக்கு லாசு? நமக்கு அது லாசு. இந்த 3 கூட்டத்தார் நம்மளை விட்டு விலகி போனாங்கன்னா நீ என்ன பண்ணாத, ஒன்றும் கவலைப்பட்டுக்காத. நானே அவளை என்ன செய்கிறேன்? விளக்குறேன். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு கொடுக்கறதையும் சேர்த்து நான் உனக்கு கொடுக்க முடியும். அப்போ நம்ம கூட இருக்க என்ன பார்க்கணும்? இவங்க மாம்சத்தை நடக்கிறவங்களா? நீ ஒன்றும் போக சொல்ல வேணாம், அமைதியப்பார். 2வது என்ன? ஆடம்பரத்தை விரும்புகிறவங்களா? ஆடம்பரத்தை விரும்புகிறவங்களா? 3 என்ன பார்க்கணும்? கர்த்தவங்க கூட இருக்கிறாரா? கர்த்தவங்களோட கூட இருக்கிறாரா? இதை 3ஐயும் பார்த்துட்டோன்னா அவங்களால நமக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்மளால அவங்களுக்கு ஆசீர்வாதம், அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. கண்படி சோமல்லாமா? என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி சொல்வே, உமது புகழ் பாடுவே. என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி சொல்வே, உமது புகழ் பாடுவே. எப்படிங்க என்ன நடந்தாலும் நன்றி சொல்ல முடியும்? நம்ம விட்டு பிரிஞ்சாக்க நன்றி சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரப்பான்னு சொல்ல முடியுமா? யார் பிரியக்கூடாதோ அவங்க நம்ம விட்டு பிரியக்கூடாது. ஆனால் யார் பிரியணுமோ அவங்க பிரிஞ்சுதான் ஆகணும். மாம்சத்தில் நடக்கிறவர்கள் சண்டை, எப்ப பாரு சண்டை, எப்ப பாரு சண்டை. 2 என்ன? ஆடம்பரம். இருக்கதான் இல்லையோ ஆடம்பரம். எப்ப பாரு ஆடம்பரமான வாழ்க்கை. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எளிமையா இருக்கணுங்க, சிம்பிளா இருக்கணும், சாதாரணமா இருக்கணும், சாதாரணமா பேச, ஒரு சராசரி வாழ்க்கை, சாதாரண ஒரு வாழ்க்கை. 3 சொன்ன கர்த்தர் அவங்களோட இருக்கிறாரா? ஒரு தேவ பிள்ளையோட தேவன் இருக்கணும், ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளோட ஆண்டவர் இருக்கணும். அதுதான் அந்த பிள்ளைகள். இப்படிப்பட்டவங்களோடு கூட நாம் இருப்பது நமக்கு அது ஆசீர்வாதம். ஆனால் ஆடம்பரத்தை விரும்பி மாம்சத்தில் நடந்து ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவர் விலகி போனது கூட தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு நபர்கள் நம்மளோடு கூட இருந்தால் அது நமக்கு அது பாதிப்பு. நமக்கு அது பாதிப்பு. என்ன பாதிப்பு? அசிங்கப்படுத்திடுவார், கண்டுகாம விட்டுருவார். நான் கேட்குற எதையுமே எனக்கு கொடுக்க மாட்டார். நான் கேட்குற எதையுமே எனக்கு கொடுக்க மாட்டார். நான் கேட்கறது எனக்கு கிடைக்கணும். கர்த்தர் என்னை கண்டுக்கணும். தேவன் என்னோடு கூட இருக்கணும். என்னை அசிங்கப்படுத்திடக்கூடாது. எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா வைக்கணும்னா இருக்க வேண்டிய நபரோடு கூட நம்ம இருக்கணும். இருக்க வேண்டிய நபரோடு கூட நம்ம இருக்கணும். இருக்க வேண்டிய நபர் விட்டு நம்ம விலகுவோமானால் அசிங்கப்பட்டு போயிடுவோம். அசிங்கப்பட்டு போயிடுவோம். லோத்தின் குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுச்சு. லோத்தின் பிள்ளைகள் அசிங்கப்பட்டுடுச்சு. இப்படியெல்லாம் ஒரு பிள்ளைங்க இருக்குமான்னு அசிங்கப்பட்டு போயிடுச்சு. யோராம கண்டுகாம விட்டுட்டாரு. யோராம் கேட்கறத கொடுக்கல. ஆனா யோசபாத் கூடதுனால தான் அவனை பார்க்கவே செஞ்சாரு. அவன் கேட்கறத கொடுக்கவும் செஞ்சாரு. அவனை ஆசுவாதமா வீட்டுக்கு திருப்பி அனுப்பினார். இந்த காலை வேளையில இருக்க வேண்டியவர்களோடு நம்ம இருக்கணும். இருக்க வேண்டிய விட்டு நம்ம விலகும்னா நமக்கு அது பெரிய பாதிப்பு. ஆனா இருக்கக்கூடாதவன் நம்மை விட்டு விலகுவது அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இருக்கக்கூடாதவர்கள், மாம்சத்தில் நடக்கிறவர்கள், அடிக்கடி சண்டை போட்டே கிடக்கிறவங்க, எதுக்கிறத தொட்டத்துக்கெல்லாம் சண்டை, தொட்டத்துக்கெல்லாம் சண்டை, தொட்டத்துக்கெல்லாம் சண்டை, ஆடம்பரத்தை விரும்புறது, வாழைகளில் எண்ணெய் தடவி போற கூட்டம் அது. ஆடம்பரத்தை விரும்புறது, கர்த்தரே இல்லைனாலும் பரவாயில்லன்னு வாழ்றது, கர்த்தர் கூட இருக்கிற அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, அப்படியே வாழ்றது.
இந்த 3 கூட்டத்தாரும் நம்மளோட கூட இல்லாமல் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய கைன். அப்பதான் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். லோத்து விலகின உடனே ஆபிரகாமுக்கு வந்து நின்று கர்த்தர் ஆபிரகாமை ஆஸ்வதிக்கிறார். கிதியோனுக்கு சொன்னா, கிதியோன், இந்த 9700 பேரும் கூட இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். நீ சத்ருவை ஜெயிக்க முடியாது. நீ சத்ருவை ஜெயிக்க முடியாது. சத்ருவை ஜெயிக்க முடியாது. சத்ருவை ஜெயிக்கிறன்னா இந்த ஆடம்பரத்தில் விடுமுறை வெளியே அனுப்பு. அமாச்சா சொன்னார், அமத்சியா, கர்த்தர் கூட இவங்களோட இல்லை, இவங்களை நீ கூட வச்சுக்கிட்டேன்னா நான் உனக்கு ஒத்தாசை பண்ண மாட்டேன். கர்த்தர் அவங்களோட இல்லை. பேருக்கு தான் அவன் இஸ்ரவேலர், பேருக்கு தான் ரட்சிக்கப்பட்டவங்க, பேருக்கு தான் ஞானஸ்நானம் எடுத்தவங்க, பேருக்கு தான் இன்னைக்கு அபிஷேகம் பெற்றவங்க, இன்னைக்கு பேருக்கு தான் சர்ச்சில் இருக்கிறவங்க. ஆனால் கர்த்தர் அவங்களோட இல்லை. பேருக்கு தான் பெரிய ஆஸ்வாதமாக வாழ்றவங்கள போல இருக்கிறாங்க. எப்ராஹிம் யாரு? மனாசையை விட பெரிய ஆஸ்வதிக்கப்படுறவன். அந்த எப்ராஹிம் கூட கர்த்தர் இல்லைன்றார். கர்த்தர் யாரோட இல்லையோ அவங்க நம்மளோட இருக்காது. அது நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். நமக்கு கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவார். நம்ம சத்ருவை ஜெயிக்க முடியும். நம்மளை கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும். அதனால தான் பக்தன் பாடுறாரு, அதர் அழகா பாடினார், என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நமக்கு அதில் ஆசை இல்லை. நமக்கு அதில் ஆசை இல்லை. அவனுக்கு கொடுக்கறதையும் சேர்த்து நான் உனக்கே கொடுப்பேன். அவங்களுக்கு கொடுக்கறதையும் சேர்த்து உங்களுக்கே கொடுப்பேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் நாங்கள் எல்லாவற்றையும் நிதானித்து பார்த்து கவனமாக செயல்பட கிருபைகளை தந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாரோடு நாங்கள் இருக்கணுமோ அவங்களோடு நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இருக்க வேண்டிய நபரை விட்டு ஒரு நாளும் நாங்கள் விலகிடவே கூடாது. அப்படி விலகுவது எங்களுக்கு பெரிய பாதிப்புன்னா அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை நாங்களே தேடிக்கொள்ளாதபடி எங்களை கிருபையை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க சாமி. எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்க சாமி. உட்காரன் கூட இருந்து எந்த விதத்திலும் அப்படிப்பட்ட பாதிப்பை நான் சந்திக்காமல் நாங்கள் ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனமாக வாழ இருக்க வேண்டிய நபரோடு கூட இருந்து நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவங்களாகவே இருக்க எங்கள் ஆஸ்வாதத்தை வளர்த்து கொள்ள வந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் பங்குபட்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் அர்ப்பணிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தனுக்கு கிருபை செய்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கர்த்தனை ஒப்புக் கொடுக்கிறேன். காத்துக்கோங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.